16வது 20 எக்ஸாம். ஸோ இடையில நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸாம் நம்ம வச்சிருந்தோம். அந்த இடையில உள்ள எக்ஸாமு ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம் நல்லா இருந்தீங்க, 3rd எக்ஸாம் நீங்கள் கேர்லஸாக இருந்தீங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், கேர்லஸ் தம்பி அது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு என்னன்னு தெரியல, ஞாபகம் தெரியுது. அதனால தான் நான் சொன்னேன், தம்பி கேர்லஸாக இருக்கீங்கன்ட்டு. ஸோ மார்க்கும் கேர்லஸ் நான் முன்னப்படி வந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்ல தான் இருந்தேன். 16வது வாரத்தில் இருந்த மார்க்கு 20வது வாரத்தில் கிடையாது. ஆனால் அதே சிலபஸ், அதே கொஸ்டின், அதே டீச்சர், அதே ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் மார்க் மட்டும் வித்தியாசம். எப்படி? அதே டீச்சர் தான், அதே பாடம் தான், அதே ஸ்டூடெண்ட் தான், அதே பேப்பர் தான், ஆனால் வந்த மார்க்கு வேறு வித்தியாசம். ஸோ அதனால் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருந்தேன், தம்பி இந்த வாட்டி கொஞ்சம் கேர்லஸாக இருக்கீங்க, உங்களோட ஆக்டிவிட்டி எனக்கு தெரியுது, இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்லலாம் சொல்லலையா? ஆயத்தை வந்து சொல்லுங்க, சொல்லலாம் சொல்லலையா? உங்களோட ஆக்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சுது, கேர்லஸாக இருக்கீங்க அப்படின்னு. அதை தான் முன்னக்கூடியே நான் சொன்னேன், தம்பி கேர்லஸாக இருக்கீங்கன்ட்டு. இந்த கண்டிஷனில் இருந்தீங்கன்னா பாஸ் ஆக முடியாது. நமக்கு தெரியும், எனக்கு தெரியுது நீங்கள் என்ன பண்ண, என்ன தப்பு பண்ணுறீங்க எனக்கு தெரியுது. அதனால முன்னக்கூடியே உங்களை நான் சொன்னேன், எனக்கு போன வாரம் இந்த ஸ்பீடு இந்த வாரம் கிடையாதுன்னு. அதான் உண்மை, அதுதான் நீங்கள் காமிச்சிருக்கிறது, அதுதான் அசால்ட். நான் பயங்கரமாக படிச்சு தள்ளிட்டேன். நானே சொன்னேன், உங்களோட இதை பார்த்தே சொன்னேன், கிடையாது இந்த வாரம் நீங்கள் கேர்லஸாக இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் மண்டையில் இருக்கக்கூடிய அந்த தலக்கணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நான் பயங்கரமாக படித்து தள்ளிட்டு அந்த இதை தூக்கி வெளியில் போடு. கடைசி நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம், பிப்ரவரி 4ஆம் தேதி எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம். ஸோ பிப்ரவரி 4ஆம் தேதினா பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் உங்கள் கை நடுங்கணும், பதட்டம் இருக்கணும், பயம் இருக்கணும். ஒரு பயம் இருக்கும், நான் இன்னும் வந்து படிக்கணும்னா அந்த ஒரு பயம், அந்த இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் ஆக முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஒரு வாரத்தில் பயங்கரமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் உங்கள் மண்டையில் புழுவை வச்சுக்கிட்டு மண்டக்கணம் தலைக்கணம் அப்படிங்கிறத ஒன்று இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கேர்லஸ், கவனக்குறைவு அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்து விடும். ஸோ கவனக்குறைவு இருக்காதுங்க. முன்னக்கூடி நடக்க நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே நான் வந்து வியாழக்கிழமை எனக்கு தெரிஞ்சு வச்சு, வியாழக்கிழமை உங்கள் மார்க் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள்கிட்ட அசால்ட் இருக்குது, கவனம் குறைவு இருக்குது. அதுக்கு காரணம் தலைக்கணம். நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக மார்க் எடுத்துட்டேன், செவ்வாய்க்கிழமை பயங்கரமாக எடுத்துட்டேன், புதன்கிழமை டாப்பு, இப்போ டூப்பு, எல்லாமே டூப் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரக்கூடிய வாரங்கள் இது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கட்டும். கரெக்ட், ஆண்டவன் நான் வேண்டிக்கிறேன், உங்களுக்கு உங்கள் மண்டை கணக்குக்கு கிடைச்ச ஒரு அடி இது, உங்கள் தலைக்கணத்துக்கு கிடைச்ச ஒரு அடி அது இருக்கட்டும். ஆண்டவன் உங்களுக்கு கரெக்ட், ஆண்டவன் நானும் வந்து வேண்டிக்கிறேன். கரெக்ட், ஆண்டவன் சரியான அடி அடிச்சிருக்காரு, உங்களுக்கு இடையில போய் அடிச்சிருக்காரு. உங்கள் மண்டை கணக்குக்கு கிடைச்ச சரியான மரண அடி தான் இந்த வாரம் மார்க்கு குறைஞ்சது. ஏன்னா உங்கள் மண்டக்கிழமை ஆகிப்போச்சு. புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருந்தீங்க, வியாழக்கிழமை டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் மொத்த இந்த கிரவுண்டில் கூட நான் சொல்கிறேன், தம்பி இந்த கேர்லஸாக இருக்கீங்க, சனிக்கிழமை காலையிலையும் சொல்கிறேன் தம்பி கேர்லஸாக இருக்கீங்க, சனிக்கிழமை சாயந்தரமும் சொல்கிறேன் தம்பி கேர்லஸாக இருக்கீங்கன்னு. ஆக உங்களோட ஆக்டிவிட்டியை வச்சு எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் ஃபோட்டோ விட போகிறீங்கன்னு. அதான் நடந்துச்சு. இப்பயும் சொல்கிறேன், இது உங்கள் மண்டை கணக்குக்கு உங்களால் படிக்க முடியாதுனால கிடையாது. அப்போ எப்படி போன வாரம் மார்க் எடுத்தீங்க? உங்களால் படிக்க முடியுது, உங்களால் மார்க் எடுக்க முடியுது, உங்களால் உழைக்க முடியுது. ஆனால் அந்த மண்டை கணம் ஒன்று இருக்கு பார்த்தியா, நான் பயங்கரமாக படித்து தள்ளிட்டேன், என்னை தாண்டி யாரும் எதுவுமே பண்ண முடியல அப்படி அந்த மண்டை கணம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, தலைக்கணம் இருந்தால் கண்டிப்பாக வள்ளுவரே சொல்லியிருக்காரு, அது வேறு ஏகப்பட்டது இருக்குது. நான் என்ற அகங்காரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. ஸோ அதை தூக்கி ஓரத்தில் போடு. பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கட்டும், நான் பாஸ் ஆகணும், அந்த பதட்டம் பயம் எல்லாமே இருக்கட்டும். அந்த பயம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் ஆக முடியும். சரி, ஓகே, நாங்கள் 100 மேலே ஒரு கை தட்டலாம். ஜாஃபர் 134.
போல ஒருத்தர் வாங்கினா அவனை கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். அதை மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் ரொம்ப வீக்கா இருந்தான், எனக்கு தெரியும் இந்த சென்ட்ரல் சேரும்போது ரொம்ப வீக்கா இருந்தான். ஆனா இன்னைக்கு இங்க அவனை தாண்டி இந்த வீடியோல நான் சொல்றேன், இப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த பேப்பர் காரனை தாண்டி நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப வாங்க போற இந்த பேப்பர் வந்து ஒரு மரண அடியா இருக்கும். அவன் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கானா அது அவனோட உழைப்பா இருக்கலாம், அல்லது படிச்சிருக்கலாம், அல்லது அவன் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எஸ்ஐக்கு ராஜா 114. இதுக்கு அப்புறமா வரக்கூடியவங்க எல்லாம் படிக்க முடியாதவங்க படிக்கணும். சுரேஷ் படிப்பான். இதை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தினேஷ், மனோபாரதி, இவன் லோகப்பிரியன், நிறைய பேர் இருக்காங்க. இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க மார்க்கு ஏன் எடுக்கலன்னு உங்களுக்கும் ஆண்டவனுக்கும் தெரிஞ்ச வச்சுருந்தேன். உங்க பெற்றவங்களுக்கு அவங்க என்ன கண்டாங்க, வீடியோ தான் பார்ப்பாங்க. எனக்கு என்னன்னு தெரியும், நானும் சொல்லிட்டேன். அதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு முன்னக்கூடிய சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்ல விரும்பல. சரியா? அதனால வரக்கூடிய எக்ஸாம்ல அந்த தலைக்கணக்கு ஏதாவது இருந்தால் தூக்கி எடுத்து வெளியில போடுது. ரைட், ஓகே. மார்க்கு 96. சரிங்களா? அவனுக்கு போதும் தானே? 96. திவாகர் 94. அருண் 94. ஐராஜலட்சுமி 94. சாந்திதேவி 94. மகாலட்சுமி 92. எஸ்கார்த்திக் 92. தத்வவல்லி 90. ஆலிஸ்வரி 90. ரமேஷ்குமார் 88. அரவிந்தன் 88. மகாவிஷ்ணு 88. லாவண்யா 86. கர்மராஜ் 86. மனோபாரதி 84. செந்தில் 82. சுரேஷ் 80. சுரேஷ் போன வாட்டி வந்து செந்திலங்க போன வாட்டி வந்து 4 போட்டோம். இந்த வாட்டி எப்படி பிசிக்கலுக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லையா? இப்போ கேட்க உங்கள் அப்பா வீடியோ பார்க்கணும், தனியாக அனுப்புறேன். உங்கள் சிஸ்டர் பார்க்கணும், உங்கள் பேரண்ட்ஸ் பார்க்கணும். போன வாட்டி பிசிக்கல் போயிட்டு கட்டாப்பில் போச்சு. இந்த வாட்டி இந்த கண்டிஷனில் இருந்தால் பிசிக்கலே போக முடியாது. லோகப்பிரியன் 80. பொன்செல்வி 78. Haman 78. Murali 76. Sankarapaniyan 74. Maninda Prabhu 72. Raghunathan என்னாச்சு 72. ராகுல் என்னாச்சு 70. எல்லாம் சேட்டை, அந்த வாரம் சேட்டை உங்களுக்கு. தினேஷ் கிருஷ்ணா 70. ராஜேஷ் கண்ணன் 66. Prithvi 62. Jana 62. P Manojkumar 60. 60 பணம் வந்திருக்கா? இது முன்னாடி இருந்திருக்கியா? போன வாரமா பிறந்தாலும் பாருங்க. மாலதிகா 54. ராஜேஷ் 54. இப்போ நான் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, வந்து 1 வீக் தான் ஆகுது. 54 எடுத்துருக்கேன். அப்போ நீங்களாம் 1 வருஷமா இருக்கீங்க, நான் வந்து 1 வீக் தான் ஆகுது. 54 டாக்டர் நான் பார்த்தேன், நேரத்தில்
1 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணீங்க? அது உங்களுக்கு ஆண்டவனுக்கு தெரிஞ்சதுதான். தவமணி காசிராஜ் 42. நெக்ஸ்ட் ஆர்மி டீம் பாருங்க. எம் ராஜலட்சுமி 42. பூபதி 34. கபிலன் 32. சர்வகினி 31. திவாகர் 30. ஈஸ்வரன் 29. ஜெயசுரேஷ் 29. மனோஜ்குமார் 27. காவியா 27. கவியரசு 27. ஆர்மி டீம் ஒரு 25 மேல எடுத்தவங்க ஓரளவு 25 கிலோ உள்ளவங்க உஷாராயிடும். அவங்களே பார்க்கணும் வீடியோ. 25 கிலோ உள்ளவங்க ஒஸ்டர் ஏற்கனவே படிச்ச பாடம் நடத்தின மேக்ஸ். 25 கிலோ உள்ளவங்க கஷ்டம்தான், மார்க் அதிகமாக இருக்க முயற்சி பண்ணு. ஆனந்த் 26. மாதிராஜ் 25. மதன் கணேஷ் 25. சுந்தரேஸ்வரன் 24. முத்துக்குட்டி 22. குபேந்திரன் 22. போத்திராஜ் 22. காந்திபாண்டியன் 21. ஆனந்தகுமார் 20. ஆதிசரன் 20. வீரவழிவேல் 19. கோகுல் பாண்டி 18. தங்கபாண்டி 18. விக்னேஷ்குமார் தான் வாரம் தானா உட்காந்து படிக்கப்பாரு 17. நவீன் பாண்டியன் 16. கண்ணன் 15. உனக்கு நேரடி எக்ஸாம் நடக்குது. இங்கே மாசானம் 15.